திவ்யா, அடுத்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக் கிட்டார். நெக் கிட்டார் அப்படின்னோடனே உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வந்திருக்கும்ல திவ்யா, என்ன நெக் கிட்டார் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்களேன். இந்த நெக்கில் மாட்டிட்டு ப்ளே பண்ணுறது. அஃப்கோர்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கனால நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க திவ்யா. நெக் கிட்டார் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரியே தான், நெக்கில் வந்து மாட்டிட்டு வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணுறது தான். இதை வந்து லெட் ஜெப்லின் ஜிம்மி அப்படின்றவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமாக. அண்ட் ஒரு கிட்டார் போட்டுட்டு வாசிக்கிறதே வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். ஆனால் ஜிம்மி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2 கிட்டாரை வந்து போட்டுட்டு வந்து அதை வந்து அவர் வாசிச்சிருக்காரு. ரொம்பவே அழகாக வாசிச்சாரு. அண்ட் அதை பார்த்துட்டு மக்கள்லாம் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா வந்து 2 போட்டுட்டு வந்து இப்படி வாசிக்கிறாரு அவர் வந்து, அப்படின்னா 12 கிட்டார்ஸ் வந்து அவர் கழுத்துல மாட்டிட்டு வாசிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க வந்து ரொம்பவே வியந்து யோசிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இதுதான் வந்து ஒரு அந்த கமலோட மூவில வந்து ஒரு ட்ரம்ஸ் வச்சுட்டு வருவார் பார்த்தீங்களா? ஆமா. ஸோ அந்த ட்ரிக் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகாக சொன்னீங்க தர்ஷிகா. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீதையில இருக்கிற பல அரிய விஷயங்களை சொல்ல வந்திருக்காரு பரசுராமர். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது கீதை காட்டும் பாதை. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதை காட்டும் பாதைங்கிற அந்த தலைப்பில் கண்ணனுடைய அமுதமயமான வாக்குகளை நாம் அனுபவித்து கொண்டு வருகின்றோம் எளிமையான முறையில். இதில் இந்த முறைப்படி அந்த முறைப்படி, காரணம் கீதையினுடைய வியாக்கியானங்கள் உரைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உரைகளை படிக்க ஒவ்வொருத்தரும் அடுத்த உரை தப்பு, அடுத்த உரை தப்பு, அடுத்த உரை தப்பு போச்சு. இதைத்தான் ஆசுர குணங்களின் இயல்பு போன நிகழ்ச்சியிலேயே பார்த்துருக்கோம் நாம். இந்த அசுர குணங்களின் இயல்புகளை நினைத்து நீ வருந்தாதேகே அர்ஜுனா. உன்னிடம் தெய்வீக சம்பத்துகள், தெய்வ இயல்புகள், தெய்வ குணங்கள் நிறைந்திருக்கின்றன. மாசுஜாக கவலைப்படாத, எழுந்துடுறா. விரிவாகவே சென்ற நிகழ்ச்சியிலும் நாம் தரிசித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த அசுர குணங்களின் இயல்பு கொண்டவர்கள் பிரவருத்திம் நிவ்ருத்திம் ச தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பிரவருத்திம் நிவ்ருத்திம் சன்னு கிருஷ்ண பரமாத்மா அங்கே ஆரம்பிக்கிறார் அந்த ஸ்லோகத்தை. செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பது, செய்யக்கூடாதவைகளை செய்வது. நிதானமாக சொல்லி கொண்டு போகிறேன் அடியேன். செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பது, செய்யக்கூடாதவைகளை செய்வது, தூய்மை இல்லாமல் இருப்பது, நல் ஒழுக்கம் இல்லாமல் இருப்பது, வாய்மை சத்தியம் இல்லாமல் இருப்பது. இந்த 5ம் கொண்டவர்கள் ஆசுர குணங்கள், ஆசுர இயல்புகள் கொண்டவர்கள். அங்கே தான் உதைக்குது. இதுக்கு என்ன சார் இவ்வளவு இதுக்கு அப்படின்னு அழுத்தம் திருத்தமானா, இதில் நம்ம மாட்டிப்போம் ஐயா. செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பது தவறு. சிலதெல்லாம் செய்ய வேண்டியதை செய்யலைன்னா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பல தகவல்களை, பல நிகழ்வுகளை, செய்ய வேண்டியவைகளை நாம் செய்யவில்லை என்றால் அது தவறு தான். எளிமையாக ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நீங்கள் 2 நாளாக கோவிலுக்கு போகல. நீங்கள் எந்த மதமோ எந்த இதுவோ எனக்கு தெரியாது, நீங்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்யவில்லை என்று தெய்வம் ஒரு காலம் உங்களிடம் கோபித்து கொள்ளாது. இதெல்லாம் இந்த மாதிரி சிலது உண்டு. ஆனால் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பதுன்னா இன்னொன்றும் 10ஆம் தேதிக்குள்ளே உங்கள் எம்இஎஸ் பில்லு கட்டியாகணும், இல்லாட்டி பவர் போடும். தெரியுதா? 15ஆம் தேதி வரைக்கும் இந்த பெனால்ட்டி, அதாவது அதிகமான தொகை கொடுக்கணும், அது ரைட்டு. அது அந்த தேதியில் கட்டி ஆகியிருக்கணும், இல்லாட்டி இன்னொரு 5 நாளோ 1 வாரம் அவங்க கொடுக்குற டயத்துக்குள்ளே கட்டிடணும். இல்லை என்றால் போச்சே. இது அசுர இயல்பு. கீதை ஏதோ உட்காந்து சாமியாராக போகிறதுக்காக எழுதி வைக்கப்பட்டது அல்ல. இல்லறம் அல்லது நல்லறம் என்று சொன்னார்கள் அல்லவா பழந்தமிழ் நூல்களில். அதுபோல் நாம் நல்லவர்களாக, மற்றவங்களை விடுங்கோ சார், நம்ம பொறுத்த வரைக்குமாவது நாம் கொஞ்சமாவது நல்லவங்கிற மற்றவர்கள் சொல்ல வேண்டாம். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும், வள்ளுவர் வாக்கு. ஆகவே தயவு செய்து செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பது அசுர குணங்களின் இயல்பு. அது அசுர குணம். அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கேன். ஒரு உதாரணமும் அடியேன் சொல்லியிருக்கேன். இப்படி பலவிதமான தகவல்கள் உண்டு.
அலுவலகத்துக்கு போனோம்னாக்க அலுவலகத்துக்கு எதுக்கு போகிறோம்? நீயே சொல்கிறா குழந்தை, நீ எதுக்கு போறியா எனக்கு தெரியாதுங்கிறீங்களா? அதுவும் நியாயம்தான். அலுவலகத்துக்கு போகிறது வேலை செய்ய போகிறோம் அங்கே. ஆனால் நம்ம பல ஒரு குழந்தைய ஒருத்தர் போட்டு அடிச்சுட்டு இருந்தார். நம்ம சும்மா இருக்க மாட்டோமே. ஊருக்கே புத்தி சொல்கிறவங்கள எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கோமே நம்ம. அந்த குழந்தைய அடிச்சுட்டு இருந்தார். நான் சும்மா இருக்காம, ஏய் என்னடா அது அந்த குழந்தைய போட்டு அடிக்கிற, சும்மாறா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட. அவன் சொன்னான், கேளு பரசு, சொல்லு இந்த பயலுக்கு நீயாவது என்னடா பண்ண அவனை போட்டு அடிக்கிற. பக்கத்து பையன் பென்சிலை ஒரு 2 பேனா ஒரு பென்சிலை தூக்கிட்டு வந்துட்டான் பரசு. அவன் டாய் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா குழந்தை, வேணா அப்பா கிட்ட சொல்லுடா, இந்த மாதிரிலாம் எடுத்துன்னு வரக்கூடாது, வேணா அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு. அவங்க அப்பா பழிச்சுன்னு உடனே வாயை திறந்தார். அதான் பரசு, இந்த பையன் என்கிட்ட சொல்லியிருந்தான்னா ஆஃபீஸ்லேருந்து ஒரு டப்பா பென்சில் ஒரு டப்பா பேனை தூக்கிட்டு வந்துருப்பேன்ல, நான் கூட வந்து கொடுத்துட்டு போகிறேன். டீச்சர் பார்த்து என்னை வந்து திட்டுறாங்கல்ல, இந்த பார் ரிப்போர்ட் நோட்டில் எழுதி அனுப்பிச்சிடு. எங்கே போச்சா? இது ஏதோ விளையாட்டுக்கு சொல்லலை ஐயா. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நல்லவைகளை சொல்லி கொடுத்து வளர்த்து கொண்டு வாருங்கள். இது எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் நம் ஞான நூல்களை இதை ஒப்புக்கொள்ளவில்லை. நம்ப மாட்டீங்களே நீங்கள்? நல்லவைகளை சொல்லி கொடுத்துன்னு வளர்த்துன்னு வான்னு நம்ம நூல்கள் சொல்கிறான்னு எவ்வளவு தைரியம் இருந்தால் சொல்லுவடா தம்பின்னு. சொல்லி கொடுத்து வளர்த்து கொண்டு வர சொல்லவில்லை. அவர்களுக்கு அதை அனுபவத்தில் கற்றுக் கொடுங்கள். அடுத்தவங்கள்ட்ட இனிமையாக பேசலண்டா குழந்தை, சரி அடுத்தவட்ட இனிமையாக பேசலண்டா. எந்த நாயோ அங்கே காலிங் பெல் அடிக்கிறது பாரு, யாருன்னு பாரு, நாய். போச்சு சார். நாளைக்கு நம்ம காலிங் பெல் அடித்தா நம்ம பிள்ளையோ பேரனோ அது எந்த நாய் காலிங் பெல் அடிக்கிறதும்மா தெரியுதா? சொல்லி கொடுப்பதை விட செயல் மூலம் இந்த குழந்தைகளுக்கு நல்லவைகளை செய்து காட்டுவது தான் பளிச்சுன்னு பதியும். அப்புறம் சொன்னாங்க அவங்க இங்கிலீஷ்காரன், சில்ட்ரன்ஸ் ஆர் லைக் வெட் சிமெண்ட், வாட் எவர் ஃபால்ஸ் ஆன் தெம் மேக்ஸ் அன் இம்ப்ரெஷன். அவன் அப்புறம் சொன்னான், இதெல்லாம் அப்பவே சொல்லிட்டு கொடுத்துட்டாங்களே, இங்கே பசுமரத்து ஆணி போலன்றீங்களே, இதை எடுத்துன்னு போய் தான் இங்கிலீஷ்காரன் கொட்டேஷனாக மாற்றினான். நம்ம விட்டோம். முதல்ல என்ன ஆயிடுச்சு அந்த இடத்துல? பரவாசுதேவன் சொன்னது செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பது. அதை நம்ம குழந்தைகளுக்கு நல்லதை ப்ராக்டிக்கல் இஸ் பெட்டர் தன் தியரிட்டிக்கல். அப்புறம் சொன்னீங்களே, அப்படி நல்லது அவர்களுக்கு அனுபவத்து மூலமாக. அடுத்தது செய்ய வேண்டாதவைகளை செய்வது, அதுவும் அசுர குணங்களின் இயல்பு. தப்பாக சொல்லிட்டேன்னு பார்க்குறீங்களோ? இல்லை. செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பது அசுர குணம். செய்யக்கூடாதவைகளை செய்வது அசுர குணம். நிதானமாக சொல்லியிருக்கிறேன் அடியேன். சிலதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது தான். கரம் சிரம், இப்போ பாருங்கள் நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ புறம் நீட்டாதீர்கள், பேருந்தெல்லாம் எழுதி வச்சுருக்காங்களே, கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் அப்படின்னு. அதை என்ன பளிச்சுன்னு சொல்கிறதுன்னா, கையை காலை வெளியில் நீட்டாதப்பா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. பதிகார பசங்க. நம்ம கொடுக்குற காசில் தான் அந்த டிரைவருக்கும் இந்த கண்டக்டருக்குமே சம்பளம் போகுது. இவங்க எழுதி வச்சு இவங்க சொல்லணுமா, நம்ம கேட்கணுமா? என்ன நியாயா? நான் இன்சூர்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இன்சூர் பண்ணியிருக்கேன், மாதம் ப்ரீமியம் கட்டிட்டு வரேன், பில்லு காமிக்கிறேன். எல்லாம் வார்த்தைக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் என்னதான் நீங்கள் எல்லாம் முறையாக இருந்தால் கூட சரி, உங்கள் கைகளையோ கால்களையோ வெளியில் நீட்டி விபத்தில் சிக்கிக்கொண்டால் அந்த பாதுகாப்பு நிறுவனமே பணம் கொடுக்காது. டூ வீலரில் போகிறீங்க, ஹெல்மெட்டு எல்லாம் ரைட்டு, ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, லைசன்ஸ் இருக்குது, ப்ரீமியம் கட்டியிருக்கீங்க, எல்லா பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒன்வேல வந்து ஏதான ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. இதெல்லாம் தெரியுதில்ல? அதுபோல் செய்யக்கூடாதவைகளை செய்வதும் அசுர இயல்பு. இந்த ரெண்டுக்கு அப்புறம் கிருஷ்ணன் பரவாசுதேவன் சொல்லி கொண்டு போகின்றார். தூய்மை, புறம் தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். அந்த புறம் தூய்மை நீரான் அமையும். ஆகா என்ன நாடு, என்ன பூமி இது! புறம் தூய்மை நீரான் அமையும்.
பல திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க, சில இடங்களில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை எப்பா வேலை எக்கச்சக்கமாக இருக்குது, நான் குளிக்கிறேன், எது வந்தாலும் அங்கே கனெக்ஷன் கூட என்ன, எஸ் 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 ஐ எம் ஆன் த வே, டோன்ட் வரி, நோ 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 யூ வில் பி கிவன் வித்வுட் ஃபைல், ஓகே. எங்கே சோப்பு தச்சுன்னு எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சாச்சு, ரைட்டு. துடைக்கிறது கூட எப்போ கொஞ்சம் முதுகு தொடச்சி விடு, கை காலை தொடச்சி விடு, ஃபோன் பேச அப்படின்னு ஃபோன் பேசிட்டுக்கலாம் தொடச்சி விட்டுருவாங்க. புறம் தூய்மை நீரால் அமையும், அடுத்தவர்களால் கூட பண்ணி வச்சிட முடியும். அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட்னு அப்புறம் சொன்னாய் அவங்க ஆங்கிலேயன். அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் பரவாசி தேவன் கிருஷ்ணன் சொல்லும் பொழுது தூய்மை நல்லொழுக்கம் வாய்மைன்னு அப்படி கொண்டு போய் போட்டு வச்சார். தெரியுதா? இப்போ தூய்மையை முடிச்சாச்சு, அடுத்தது காட்டும் பளிங்கு போல நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம், இங்கே என்ன இருக்கோ வந்துடும். தெரியுதா? அதனால தான் புறம் தூய்மை நீரான அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். இது தூய்மை. ரெண்டு தூய்மையும் சொல்லாச்சு. புறத்தே வெளுத்து அகத்தே கருத்துன்னு வள்ளலார் அழுதாரே, அது போன்ற நிலை இருக்கக்கூடாது. அடுத்தது வாங்கோ நல்ல ஒழுக்கம். இது தான் ஆரம்பத்திலேயே பரவாசி தேவன் சொன்னார் இந்த ஸ்லோகத்தில். செய்ய வேண்டியவைகளை செய்வது, செய்யக்கூடாதவைகளை செய்யாமல் இருப்பது, அதுதான் நல்ல ஒழுக்கம் என்பது. அசுர குணங்களின் இயல்பு இந்த நல்ல ஒழுக்கம் இருக்காது. நல்ல ஒழுக்கம்னா நல்லவைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவதுன்னு அர்த்தம். தெரியுதா? பரீட்சை நேரத்தில் உட்காந்து நான் படிக்கிறேன், செல்லுபடியாகாது. தெரியுதா? அடுத்தது வாய்மை சத்தியம். இந்த சத்தியத்தை பற்றி வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்பது அங்கே வள்ளுவருடைய வாக்கு. இதோ கண்ணனும் அதை சொல்லியிருக்கிறார். இதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து தரிசிக்கலாம். ஜகத்குருவான அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்த நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.